மழைக்காலங்களில் சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னென்னு இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். 1. மாதுளை. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது உடம்புல நோய் தொற்றுகள் வராம தடுக்கும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடலுக்கு நல்ல தெம்பை கொடுக்கும். 2. ஆப்பிள். எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய ஆப்பிள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. இதுல நார் சத்து அதிகமா இருக்கு, அதனால செரிமான பிரச்சனை இல்லாம பார்த்துக்கோ. 3. பப்பாளி. பப்பாளியில பப்பைன்கிற என்சைம் இருக்கு. இது செரிமானத்தை ரொம்ப ஈஸியாக்கும். மழைக்காலத்துல வர்ற வயிற்று கோளாறுகளை தவிர்க்க உதவும். வைட்டமின் சி சத்தும் நிறைய இருக்கு. 4. பேரிக்காய். மழைக்காலத்திற்கு ரொம்பவே ஏற்ற பழம் இது. பேரிக்காயில நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஜீரணத்தை சீராக்கும். இதுலயும் வைட்டமின் சி அதிகமாக இருக்கு. 5. வாழைப்பழம். செரிமானத்திற்கு உதவும் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இதுல அதிக அளவுல இருக்கு. வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்கவும் குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் வாழைப்பழம் ரொம்பவே நல்லது. 6. நாவல் பழம். இது மழைக்காலத்துல கிடைக்கிற ஒரு முக்கியமான பழம். இதுல வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைஞ்சு கிடக்கு. செரிமானத்தை மேம்படுத்துறதோடு சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவும். முக்கியமா பழங்களை சாப்பிடும்போது சில விஷயங்களை கவனமா இருக்கணும். பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நல்ல தண்ணியில சுத்தமா கழுவணும். கிருமிகள் இல்லாம பார்த்துக்கணும். தர்பூசணி, கிர்னி பழம் போன்ற அதிக நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்களை மழைக்காலத்துல கொஞ்சம் குறைச்சிக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் இது ஜலதோஷத்தை அதிகப்படுத்தலாம். கூடவே மழைக்காலத்துல செரிமானமும் மெதுவா இருக்கும். இது போன்ற சத்தான பழங்களை சாப்பிட்டு மழைக்காலத்திலையும் ஆரோக்கியமா இருங்க.